அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோஸில் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் 3 வீடியோக்கள், இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், கேக், எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில், அதுக்கப்புறம் நேஷ்னல் கமிஷன், அட்டார்னி ஜெனரல், இதெல்லாம் பற்றி வந்து நம்ம 3 வீடியோஸில் பார்த்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது அடுத்த 3 வீடியோக்கள் வந்து சென்டர் ஸ்டேட், அதாவது அரசியலமைப்பில் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸுங்க. ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும், இல்லைன்னா ஒன்றிய பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றத்திற்கும் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன், இல்லைன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன், ரைட். ஆனால் மத்திய அரசு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸும் இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ அதனால ஒன்றிய அரசோ மத்திய அரசோ எப்படி சொன்னாலும் அரசியலமைப்பில் ஒன்றியன்று தான் எழுதியிருக்கு. பட் ஆனால் மத்திய அரசுன்றது வந்து ரெகுலராக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல், ரைட். அது சம்மந்தமாக சில அரசியல் ரீதியான சில விமர்சனங்கள், சில பிரச்சனைகள்லாம் 2021, 2022 வந்தாலும் அதை ஒத்தி வைப்போம். நம்ம தேர்வுக்கு வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு எழுதினாலும் சரி, யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு எழுதினாலும் சரி, எதுவுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குங்க. இந்த 3 வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா சட்டம் இயற்றுவதற்கான ரிலேஷன்ஷிப் என்ன மத்திய அரசாங்கத்திற்கும், இல்லைன்னா மத்திய பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்திற்கும். செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாக ரீதியான ரிலேஷன்ஷிப் என்ன. மூன்றாவது ஃபினான்ஷியல், பொருளாதார ரீதியான இஷ்யூ, ரிலேஷன்ஷிப் என்ன, அதில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன. சரி, அதில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி இல்லாமல் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை தவிர நான் ஹிந்துவில் ஆர்டிக்கல் ரெகுலராக எழுதுவேன். அது ஆன்லைனில் இருக்கும். அது வந்து என்னோட ட்விட்டர் ஹேண்டில், என்னோட ஃபேஸ்புக் பேஜ், என்னோட இன்ஸ்டா பேஜ் எல்லாமும் நான் வந்து அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கன்னாலும் இதுக்கு உண்டான கரண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதாங்க 3 சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில். லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் ரீதியான ரிலேஷன்ஷிப் என்ன, என்ன உறவு, நிர்வாக ரீதியான உறவு என்ன, பொருளாதார ரீதியான உறவு என்ன. ஸோ இது எல்லாத்துக்குமே துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல், 7வது அட்டவணை, இணைப்பு பட்டியல் அஃபிஷியல் நேம் அதுக்கு. ஆனால் அட்டவணைன்றது ரெகுலராக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி கேள்வியிலேயே 7வது அட்டவணை, 3வது அட்டவணைன்னு கொடுக்குறாங்க. அட்டவணை, பட்டியல், இணைப்பு பட்டியல் எல்லாமே ஒன்று தான். ஷெட்யூல் 7th ஷெட்யூல் தாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு. ஏன்னா 7வது அட்டவணையில தான் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய பட்டியல் என்ன, யூனியன் லிஸ்ட் என்ன, அதுக்கு பாராளுமன்றம் மட்டும்தான் வந்து சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன, அதற்கு மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும் யூசுவலா. ஆனா பாராளுமன்றம் சில நேரங்களில் அதுலயும் சட்டத்தை இயற்றலாம். அது என்னென்ன தருணங்கள்ல பண்ணலாம் அப்படின்றது பார்ட் ஆஃப் சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். அண்ட் பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், ரைட். இதுல 2 பேருமே இயற்றலாம். ஆனா பாராளுமன்றம் சட்டம் தான் செல்லும் மாநில சட்டத்தை விட. அன்லஸ் மாநில சட்டம் ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி மாநிலத்துல ஒரு சட்டத்தை ஏற்றி அது வந்து ஜனாதிபதியோட ஒப்புதலுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டு அதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கினாருன்னா அந்த மாநிலத்துல மாத்திரம் அந்த சட்டம் செல்லும். இதுதான் கன்கரண்ட் லிஸ்டோட விஷயம். பட் ஆனால் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, 7th ஷெட்யூல், ரைட்டுங்களா? ஸோ இதுல இந்த சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க. இந்த 3 விஷயத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன், பட் ஓவராலா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் சொன்னேன். இந்த டேபிள் என்னோட புத்தகத்துல இருக்கும், பாலிட்டி சிம்பிளிஃபைட்ல. நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுவதற்கு இந்த டேபிளை பாத்தீங்கன்னா போதும். என்ன டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், எவ்வளவு வரம்பு, அதாவது எவ்வளவு தூரம் அவங்க வந்து சட்டத்தை ஏற்றலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் எப்படி பிரித்தளிக்கப்பட்டிருக்கு மத்திய பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும், அண்ட் எப்பெல்லாம் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எப்ப சட்டம் இயற்றலாம். இந்த 3 விஷயம் தான் முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், பாராளுமன்ற சட்டம் நாடு முழுவதுக்கும் இருக்கலாம், இல்லைன்னா நாட்டோட ஒரு பகுதிக்கு இருக்கலாம். மாநில சட்டம் சேம் வே, மாநிலத்தோட முழுவதுக்கும் இருக்கலாம், இல்லைன்னா மாநிலத்தோட ஒரு பகுதிக்கு இருக்கலாம்.
அண்ட் ஒன்லி பார்லிமெண்ட் ஆஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படின்னா இந்தியாவோட ஒரு சட்டம் வெளிநாட்டில் வாழற இந்திய குடிமகளுக்கோ இல்லைன்னா வெளிநாட்டில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கோ பொருந்தும் அப்படின்ற விஷயத்த பாராளுமன்றம் தான் ஒரு சட்டம் மூலமா ஏற்றலாம். ஒன்லி பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். தட் இஸ் இட் கேன் மேக் அ லா அப்ளிகபிள் ஓவர்சீஸ் டு இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு மாநில சட்டசபையால அந்த மாதிரி சட்டத்தை ஏற்ற முடியாது. ரைட்டுங்களா? இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். நான் சொன்ன மாதிரி 7வது அட்டவணையில் யூனியன் லிஸ்ட் அது வந்து யூனியன் வெறும் பாராளுமன்றம் தான் ஏற்றக்கூடிய சட்டம் ஏற்றலாம். அதுதான் ஒன்றிய பட்டியல். அதில் 98 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் 59 விஷயங்கள் இருக்கு. அதுல மாநிலங்கள் மட்டும்தான் வந்து நார்மலான பொழுதுல மாநிலங்கள் மட்டும்தான் அதில் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் சில நேரங்கள்ல பாராளுமன்றமும் மாநில பட்டியல்ல சட்டம் இயற்ற முடியும். அது எந்த மாதிரி நேரங்கள்ல அது நெக்ஸ்ட்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் செக்ஷன்ல. அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் 52 விஷயங்கள். இதுல 2 பேருக்குமே அதிகாரம் உண்டு. பாராளுமன்றமும் சட்டம் இயற்றலாம், மாநிலமும் சட்டம் இயற்றலாம். ஆனா 2த்திற்கும் ஒவ்வாமை இருந்ததுன்னா, இஃப் தி ஸ்டேட் லா இஸ் ரிபக்னன்ட். ரிபக்னன்ட்னா என்ன? ஒவ்வாமை. அது வந்து ஒரு மத்திய சட்டத்தோட ஒத்து போகாம இருந்ததுன்னா மத்திய சட்டம் ஆர் பாராளுமன்ற சட்டம் தான் செல்லும், மாநில சட்டம் செல்லாது. இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஒன்றியத்திற்கு அதிக பவர் வழங்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இது. நம்ம ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது இதை பிரீஃபா பார்த்திருப்போம். அதை நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கிறோம். ரைட்டுங்களா? ஆனா எப்போ அந்த மாநிலத்தில் அந்த சட்டம் செல்லுபடியாகும்? ஒருவேளை மாநிலம் ஒரு சட்டத்தை இயற்றி அதை வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பாராளுமன்ற சட்டத்துக்கு புறம்பா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒத்து போகாம இருந்ததுன்னா அதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்க முடியாது. ஆனா அதை வந்து அவர் வந்து ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு பரிந்துரை பண்ணலாமா? இட் கேன் பி ரிசர்வ்டு ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அதை செய்து மத்திய அமைச்சரவை ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி அதற்கு ஒப்புதல் அளித்தா அந்த ஸ்டேட்ல மாத்திரம் அது செல்லும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இதாங்க நடந்தது. அதாவது காளை மாடை வந்து ஒரு கமர்ஷியல் விஷயத்துக்கோ இல்லைன்னா வந்து ஒரு விளையாட்டுக்கோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல ஒரு பட்டியல் இருக்கு, ஒரு அட்டவணை இருக்கு, ஷெட்யூல் 1. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல காளமாடியை ஆட் பண்ணிட்டாங்க 2013 உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி. ரைட்டுங்களா? அது சரியா தவறா அந்த விஷயத்துக்கு நான் போல, அரசியலமைப்புல என்ன விஷயம்ன்றதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால ஜல்லிக்கட்டு நடக்கல. அப்புறம் 3-4 ஆண்டுகள் நடக்கல. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் காலமானாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்களோட வெளிப்பாடா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஆனா இது வந்து கன்கரண்ட் பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ்ன்றது ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட். ஆனா எந்த ஒரு சட்டமுமே மாநில சட்டம் பாராளுமன்ற சட்டத்துக்கு புறம்பா இருக்க முடியாது. அப்ப எப்படி தீர்வு காண்றது இருக்கு? அதற்கு வழிதான் என்ன? சப்போஸ் மாநில சட்டமன்றம் ஒரு சட்டம் இயற்றி அதை ஆளுநர் வந்து ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு பரிந்துரை பண்ணி அதை ஜனாதிபதி மத்திய அமைச்சரவையினோட பரிந்துரையின் பேர்ல ஒப்புதல் அளிச்சிட்டாருன்னா அந்த மாநிலத்துல மட்டும் அந்த சட்டம் செல்லும். அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி அதை அப்ப இருந்த ஆளுநர் வந்து ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு பரிந்துரை பண்ணி அப்ப இருந்த ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி மத்திய அமைச்சரவையோட பரிந்துரையின் பேர்ல அதை வந்து ஒப்புதல் அளிச்சு அதனால ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் ஆச்சு. ரைட்டுங்களா? அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். அண்ட் ரெசிடியரி பவர். ரெசிடியரி பவர்னா என்ன? இது 3லயுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னங்க எக்ஸாம்பிள் சார்? ஏதாவது சொல்லுங்களேன். என்னோட புத்தகத்திலேயே நான் விளக்கியிருப்பேன். இது எல்லாருக்குமே தெரியும் ரெசிடியரி பவர். ஆனால் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா எல்லாரும் தடுமாறுவாங்க, என்ன எக்ஸாம்பிள் சொல்றதுன்ட்டு. சிம்பிளா எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும்னா பிட்காயின். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா பிட்காயின் பத்தி? ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிட்காயின் யூ ஒன் 5 lakh அப்படின்லாம் வரும் எஸ்எம்எஸ். அதெல்லாம் போயிட்டு கிளிக் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து ஃப்ராடு மெயிலு.
அதில் ஏதாவது உங்களோட பாஸ்வேர்டு ஏதாவது போயிடுச்சுன்னா இருக்கிற கொஞ்சம் 1000 ரூபாவும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காணாமல் போயிடும். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. பட் பிட்காயின் ரைட் அப்படின்றது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து கிரிப்டோ கரன்சி. கரன்சின்றது யூனியன் லிஸ்ட் மேட்டர். அந்த கரன்சின்றது நீங்களும் நானும் வச்சிருக்கிற 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 10 ரூபா காயின், இதுதான் கரன்சி. அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் அண்ட் பாராளுமன்றத்தோட பவர்ல வரும். ஆனா இது வந்து கிரிப்டோ கரன்சிங்க. இது கண்டுபிடிச்சே வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் தான் ஆகுது. இது எந்த என்ட்ரிலையுமே வராது. அந்த 98 யூனியன் லிஸ்ட்லயும் இருக்காது, 59 ஸ்டேட் லிஸ்ட்லயும் ஃபிட் பண்ண முடியாது, 52 கன்கரண்ட் லிஸ்ட்லயும் ஃபிட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு யாரு வந்து சட்டம் இயற்றலாம்? பாராளுமன்றம் தான் இயற்ற முடியும். அதுதான் ரெசிடியரி பவர் இஸ் வித் பார்லிமெண்ட். ரைட்டுங்களா? ஸோ இதுதான். இதுல வந்து இஆர்பி அப்படின்னு நான் ஒரு நிமானிக் என்னோட புத்தகத்தில் நான் கொடுத்துருப்பேன். அந்த இஆர்பி என்னன்னா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதுவும் பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கும். ரெசிடியரி பவர் அதுவும் பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இதுதான் வந்து ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்கு யார் யூஸ்வலாக லெஜிஸ்லேட் பண்ணலாம்? மாநில சட்டமன்றம் தான் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். அவங்க தான் மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சட்டமாக இயற்றி அந்த மாநிலத்தில் செயல்படுத்த முடியும். ஆனால் சில தருணங்களில் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம், மாநில பட்டியல்னா என்னங்க? சுகாதாரம், ஹெல்த், பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், உள்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், போலீஸ், ரைட், லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் வந்து மாநில பட்டியலில் அந்த 59 மாநில பட்டியலில் இருக்கிற விஷயங்கள். இதுக்கெல்லாம் யூஸ்வலா யார்கிட்ட பவர் இருக்கு? மாநில சட்டமன்றத்துக்கிட்ட தான், மாநில அரசு கிட்ட தான். அதனால தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏஸை தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி பண்றாங்க. ஆனா எந்த தருணங்கள்ல பாராளுமன்றம் மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்துல சட்டம் இயற்றலாம்? இதுவும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர்னா என்ன? மத்திய அரசாங்கத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ அதிக பவர் கொடுக்கக்கூடியது தான் யூனிட்டரி ஃபீச்சர். இதுவும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். இது எந்த விஷயத்துல நடக்கலாம்? நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல 3 விஷயங்கள்ல நடக்கலாம். ஒன்னு, ராஜ்யசபா, மாநிலங்களவை 2/3 மெஜாரிட்டியோட, மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் நோட்டிங், ஆர்டிகல் 249 படி 2/3 மெஜாரிட்டியோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்திற்கு பவர் அளிக்கலாம், ஒப்புதல் அளிக்கலாம், ஒரு மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்தின் மேல ஒரு சட்டம் இயற்றுவதற்கு. இது யூஸ்வலா 1 இயருக்கு மேல இருக்க முடியாது. இந்த மாதிரி சட்டம் இப்ப எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அதோட ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் என்னோட புத்தகத்துல இருக்கு. நீங்க அதெல்லாம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட், ராஜ்யசபா ரெசல்யூஷன் மூலமாக இது நடக்கலாம். செகண்ட், 2 or more states pass a resolution. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கிட்ட சொல்லலாம், நீங்க எங்க மாநிலத்துக்கு இந்த மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்காக நீங்களே சட்டம் இயற்றுங்க அப்படின்ட்டு. அது ரெண்டாவது, ஆர்டிகல் 252 இல்லைன்னா ஆர்டிகல் 253, டு இம்ப்ளிமெண்ட் அ இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. அதாவது ஒரு ஒரு சர்வதேச இல்லைன்னா ஒரு வெளிநாடோட, பைலாட்ரல், ஈவன் ஒரு நாடோட இல்லைன்னா சர்வதேச அரங்குல இந்தியா அரசாங்கம் ஒரு விஷயத்திற்கு வந்து ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்கு, ஒரு ட்ரீட்டி இல்லைன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்குன்னா அதை செயல்படுத்துவதற்காக ஒரு சட்டம் இயற்றணும். அப்படின்னா ஜெனீவா கன்வென்ஷன், அது வந்து வெளியுறவு தொடர்புக்காக ஒரு கன்வென்ஷன், அதுல வந்து இந்தியாவும் அரசாங்கமும் கையெழுத்திட்டுறாங்க. அது வந்து சட்டம் ஒழுங்குக்கு சம்பந்தமான விஷயங்களும் அதுல இருக்கலாம் அந்த ஜெனீவா கன்வென்ஷன்ல. பட் சட்டம் ஒழுங்கு யாரோட பவர்? ஸ்டேட் லிஸ்டோட பவர். ஆனா யார்கிட்டயும் ஒப்புதல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பாராளுமன்றம் அதுல சட்டம் இயற்றலாம். ஸோ இதுதான் நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல 3 நேரங்கள்ல. ஆர்டிகல் 249 ராஜ்யசபா 2/3 மெஜாரிட்டியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா, இல்லைன்னா 2 or more states அண்டர் ஆர்டிகல் 252. ஸோ இதுதாங்க ஆர்டிஐ எமர்ஜென்சி. இதுதான் நிமானிக், என்னோட புத்தகத்தையும் நான் கொடுத்துருப்பேன். ஆர்டிஐனா ஆருக்கு என்ன? ராஜ்யசபா 249, டிக்கு என்ன? 2 or more states, இல்லைன்னா டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 253, அதுதான் ஐ, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். இல்லைன்னா நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி, டியூரிங் நேஷனல் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி, தேசிய அளவில் நெருக்கடி நிலை, இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்ல இருந்ததுன்னா, ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்ததுன்னா
அப்பயும் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் எந்த விஷயத்துக்கு வேணாலும் சட்டத்தை இயற்றலாம். ஸோ இதுதாங்க சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனோட ஃபுல் கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இதுக்கு சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷன்லாம் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதுக்கெல்லாமும் நான் தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இதெல்லாம் என்னோட புத்தகத்தில் நான் விரிவாக கொடுத்துருப்பேன். அதெல்லாம் மெயின்ஸ் படிக்கும்பொழுது, ஆனால் அஃப்கோர்ஸ் சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷன்லாம் வந்து ராஜ்பன்னார் கமிஷன் அதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேள்வியாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், ரைட்? யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் அது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னோட புத்தகத்தில் இருக்குது. பட் அது வந்து அனாலிசிஸ்லாம் வந்து கொஞ்சம் மெயின்ஸ் ஓரியன்ட், அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட புத்தகத்துலேருந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே மெயின்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன்க்கலாமும் நான் வீடியோ போடுறேன் அப்புறம். பட் ப்ரிலிம்ஸுக்கு மெயினாக கேட்கப்பட வேண்டியது இந்த விஷயத்துலேருந்து கேட்டாங்கன்னா, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் ஓவர், ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சென்டர் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியான உறவு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எப்படி இருக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, மணி இல்லைன்னா எதுவுமே இல்லை, பைசா இல்லைன்னா, ரைட்? சென்டர் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், அதற்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.